வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஆர்யா, நீங்க எப்படி இருக்கீங்க? How are you Catherine? I'm fine. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா இந்த படம் வந்து உங்களுடைய தாயை காட்டிலும் தாய் மண்ணை நேசிச்சு இந்த டீம் வந்து இந்த படத்தை கொடுத்துருக்கீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. கண்டிப்பாக நேயர்களும் வந்து அதை செய்வாங்க. அண்டு கடம்பன் இந்த சொல்லுக்கு வந்து எவ்வளவு பலம் இருக்குது அப்படின்றத வந்து ஆர்யா ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்க உடம்பை பார்க்கும்போதே வந்து எங்களுக்கு நல்லா தெரியுது. எந்த மொமெண்ட்டில் ஆர்யா நீங்கள் யோசிச்சிங்க இந்த படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு? ஆக்சுவலாக இந்த படத்தோட டைரக்டர் ராகவ் வந்து ஸ்கிரிப்ட் சொன்னோடனே ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தேன். ஏன்னா சில ஸ்கிரிப்டில் தான் வந்து எல்லாமே இருக்கும். ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்கும், ஒரு மாஸ் எலிமெண்ட் இருக்கும், ஏதாவது ஒரு புதுசாக ஒரு மெசேஜ் இருக்கும், இல்லைன்னா ஒரு சோஷியல் எலிமெண்ட் இருக்கும், இல்லைன்னா ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்து ஒரு ஸ்கிரிப்ட் தான் கடம்பன். ஏன்னா அதில் மெயினாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து என்னென்னா இந்த படத்தில் இருக்கிற இமோஷன்ஸ் தான். கேத்ரினுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆர்யாவுக்கு ஈக்குவலாக வந்து நீங்கள் எஃபர்ட் போட்டு இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கீங்க. அண்ட் உங்களுடைய கேரக்டரையும் வந்து உங்களுடைய கேரக்டராக இருக்கட்டும், அந்த உங்கள் கெட்டப் சேஞ்சாக இருக்கட்டும், அவருக்கு ஈக்குவலாக நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்கன்ற மாதிரி எங்களுக்கு தெரியுது. அப்படி இல்லையா? எக்ஸ்பிரஷன்லாம் வந்து மாற்றி மாற்றி கொடுத்தீங்க. டெல் அஸ் அபவுட் யுவர் கேரக்டர் இன் திஸ் மூவி அண்ட் த சேஞ்ச் ஓவர் of your character. Well, this is the first time that I've done a role. This is the first time that I've attempted a character like this. So it was definitely new for me. And what I liked about it was that it was nothing like that. Nothing like that was ever offered to me before. I've never done a film like this. I've never done a role like this. When the script was told to me, I liked it, but I kept thinking about it for a while because I knew I'd have to go to the jungle to shoot this. I knew what that meant, and I was like, okay, let me just think about this. And but then I think I did mentally prepare myself, and because I really liked the character, I liked the film. மஞ்சப்பை ராகவா வந்து இந்த படம் மூலமா கடம்பன் ராகவாவா மாறி இருக்காரு. அவர் உங்ககிட்ட சொல்லியிருக்காரா உங்களை ஏன் அவர் கடம்பனா பார்த்தாரு, கேத்ரினை வந்து ஏன் அவர் ரதியா பார்த்தாரு அப்படின்ற விஷயங்களை உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? இல்லை, ஆக்சுவலாக வந்து மஞ்சப்பையில் பார்த்தீங்கன்னா ஒரு இமோஷன் இருக்கும்ல, அந்த தாத்தாவும் பையனுக்கு இருக்கிற இமோஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் இந்த இமோஷன், அந்த இனம், அந்த மக்களும், அந்த அந்த அவங்களுக்கு இருக்கிற இடம், அந்த காடும் சரி, அவங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாசம், அந்த ஒரு இமோஷன் தான் இந்த படமே ஆக்சுவலாக. அவங்க மேலே ஒரு சின்ன கீரல் கூட விழக்கூடாது. ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். இனிமே எவனாச்சு கிழங்கெடுக்கிற தேனெடுக்கிற காட்டு பக்கம் காலை வச்சுங்க, அவன் கீழே இருந்து வந்து காட்டையை காசாக்குறான். ஐ ஃபீல் என்ன தான் ஒரு சின்ன பட்ஜெட் யோசித்தாலும் பெரிய பட்ஜெட் யோசித்தாலும் இந்த கோர் இமோஷனல் கனெக்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு. ஸோ அதுதான் வந்து ஒரு படத்தோட சக்ஸஸ். என்ன தான் நம்ம விஷுவல் பியூட்டி ஸ்டன்ஸு எல்லாம் காமிச்சா கூட படம் பார்த்துட்டு வெளியே போகும்போது அந்த இமோஷன் கேரி ஓவர் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து லெட் டவுன் மாதிரி இருக்கும். என்ன சரி ஓகே படம் பார்த்தோம் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இமோஷனல் ஃபில்ம் வரணும், இது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஏதாவது ஒரு இடத்துல பாதிக்கும். ஸோ ஐ திங்க் அவரோட கோர் ஸ்ட்ரெங்த்தே வந்து படத்தில் இருக்கிற இமோஷன்ஸ் தான். உங்களுடைய கைகள் வந்து அந்த டைமில் லைக் ஷூட்டிங்கில் இருக்கும்போது, ஷூட்டிங் முடிச்சுட்டு போகும்போதெல்லாம் அவ்வளோ ரஃப்பாக கல் உடைப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய கைகள் எவ்வளோ காயம் இருக்குமோ அப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா 30 அடி இருக்கிற மரத்தில் வந்து கை க்ளோவ்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஏறி இறங்கியிருக்கீங்க, அதுவும் டூப் இல்லாமல் நடிச்சிருக்கீங்கன்ட்டு. இது என்ன வெறி, என்ன கோபம், அப்படி என்ன நீங்களே எல்லாமே பண்ணி தான் நான் வந்து டேரக்டர்கிட்ட கேட்டேன், என்னதான் ஏன் இப்படியெல்லாம் சீன் யோசிக்கிறீங்க, என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? நல்ல பிரதர், கடம்பென்னா எல்லாமே பண்ணும்ல, அதுக்குன்னு வந்து நம்ம மரம் ஏறுறது, மரத்துலேருந்து குதிக்கிறது, மலையிலேருந்து குதிக்கிறது. ஸோ பட் டூப்பு என்ன பிரச்சனைனா அந்த மாதிரி சீக்வன்ஸ் நிறைய பண்ணும்போது நிறைய பேர் பாடி சீக்வன்ஸ் தான் பண்ணேன் நான். ஸோ மாஸ்டர் தான் சொன்னார், நீ உங்கள் டூப் வேணுன்னா ஒருத்தர் நான் அமிச்சு 6 மாதம் ஒர்க் அவுட் பண்ணி வர சொல்லணும் அப்படின்னு. அது இல்லாமல் நம்ம ஒரு விஷயம் வந்து அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக சொல்லும்போது வந்து நம்ம அந்த க்ளோஸ்அப், அந்த மிட் ரேஞ்ச் பக்காவாக எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இம்பேக்ட் இருக்கும். ஸோ அதுக்காக தான் டூப் இல்லாமல் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடுச்சு.
என் பாட்டன் முப்பாட்டன் இங்க தான் இருந்தான். என் ஐயனும் நானும் இங்க தான் இருக்கோம். எனக்கு பின்னாடி வர சந்ததி இங்க தான் இருப்பாங்க. திலீப் சுப்ராயன் மாஸ்டர் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா 80 நாட்கள் இந்த படத்துக்காக வந்து உங்க கூட இருந்தாரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒர்க்லாம் போயிட்டு இருந்ததுன்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஆக்ஷனை வச்சு உருவாக்கப்பட்டதா இல்லை வேற மாதிரியான கதைகள் கொடுத்து சென்டிமெண்ட் இருக்குன்னு சொன்னீங்க. திலீப் மாஸ்டர் கொஞ்சம் ஏமாத்திட்டோம் நாங்கள் ஆக்சுவலாக. இப்போ மாஸ்டர் படம் பண்ண ஒரு 30 டேஸ்ன்னு சொல்லி கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 80 டேஸ் ஒர்க் பண்ண வேண்டியது. ஏன்னா ஆக்ஷன் ஃபுல் என்னன்னா நிறைய சின்ன சின்ன சீக்வன்ஸ் இருக்குது. எல்லாமே ஃபாரஸ்ட்டில் இருக்கனால அது சேஃப்டியாக பண்ணுறதுக்கு மாஸ்டர் தான் ஒரு சும்மா ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரம் குதிக்கிற சின்ன பிட்டாக இருந்தால் கூட மாஸ்டர் வந்து தான் ஆகணும். இந்த கருவண்டுக்கும் இந்த பொன் வண்டுக்கும் இருக்கிற அந்த லவ் சீக்வன்ஸ் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். எந்த மாதிரியான ஒரு காதல் கதை இந்த படத்தில் இருக்குது? I think that our romantic bits in the film, they're quite cute. They're very cute, and I think it's also very realistic about how a romance would probably be given the setup in the jungle. It's very nice. It's sweet. It involves a lot of jungle kind of flirting and chase. டார்சன் லெவலில் ரொமான்ஸ். Yeah, it's like there. It's. நான் கருவன்னா நீ என்ன சில்வண்டா? பொன்வண்டு. ஷூட்டிங் எல்லாமே வந்து தாய்லாண்டில் தான் அதிகமாக ஷூட் பண்ணீங்கன்ற மாதிரி தாய்லாண்டில் செங்மைன்ற சேலஞ்சிங் அங்கே இல்லை செங்மைன்ற ஊரில் அந்த எலிஃபென்ட்ஸ் போர்ஷன்ஸ் மட்டும் தான் ஷூட் பண்ணோம். ஏன்னா இந்தியாவில் வந்து 50-60 எலிஃபென்ட்ஸ் வச்சு ஷூட் பண்ணுறது அளவுக்கு நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா அந்த அளவுக்கு எலிஃபென்ட்ஸ் நம்ம சோர்ஸ் பண்ண முடியாது. ப்ளஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தம் அவங்கள ட்ரெயின் பண்ணுறதும் கஷ்டம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செங்மையில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஷார்ட் சொல்லிடுவோம். யானை வந்து ஓடி வந்து சில டைம் தும்பிக்கை தூக்க சொல்லுவோம், இல்லைன்னா கால் தூக்க சொல்லுவோம், ஏதாவது ஒன்று சொல்லுவோம். அது பாட்டு அந்த ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு அந்த கரெக்ட் எண்ட் பொசிஷனில் வந்துட்டு நாங்கள் கிளாப் தட்டினாங்கன்னா அங்கேருந்து வந்துடும். சப்போஸ் கிளாப் தட்டாமல் டைரக்டர் ஏதாவது மைக்கில் சொல்ல ஆரம்பிச்சுன்னா அது திரும்ப ஃபர்ஸ்ட் பொசிஷன் போயிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க ட்ரெயின்டாக இருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய மியூசிக் அண்ட் சதீஷ்குமாருடைய ஒளிப்பதிவு வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் யுவன் சங்கர் ராஜாவுடைய சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மூவிலேருந்து கொஞ்சம் தள்ளி போய் இல்லாமல் லைக் அதிகமாக மிகைப்படுத்தாமல் மலை பிரதேசங்களில் வாழ்கிற மக்களுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்த விதமாக இருந்தது. ஸோ அவருடைய இசையில் பாடல்கள்லாம் எந்த அளவுக்கு வந்திருக்கு அண்ட் ஒளிப்பதிவு பற்றியும் நம்ம அதிகமாக பேசணும். ஏன்னா நம்மளை வந்து லைக் மனிதர்களை சொல்ல இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்ட்டு யானைங்க கிட்ட பேச முடியாது. ஸோ அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்? நீங்கள் யுவன் சங்கர் ராஜா பார்த்தீங்கன்னா அவரும் நானும் சேர்ந்து பண்ணுற 10th ஃபிலிம் இது. ஆக்சுவலாக உண்மையிலே ரொம்ப சூப்பர் சாங்ஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா அது எப்படின்னா இந்த ஸ்கிரிப்டோட சார்ந்ததாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற அந்த இடிஎம் டெக்னாலஜி இல்லாமல் இப்போ ஒரு ஃபாரஸ்ட் பேஸ் ஃபிலிம்னா எப்படி அது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கணும், என்ன சவுண்டிங் இருக்கணும்னு ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். எனக்கு பர்சனல் பிடிச்ச சாங் வந்து ஒத்த பார்வையில் ஒரு லவ் சாங். சதீஷ்குமார் இப்போ நீங்கள் பேராண்மை படம் பார்த்துருப்பீங்க. இப்போ என் கூட நான் வந்து மீகாமன் படம் ஒர்க் பண்ணார். அண்ட் இந்த படத்தில் வந்து அவர் என்னென்னா அவர் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா ஸ்கிரிப்ட் படித்து பயங்கரமாக அதில் இன்வால்வ் ஆகிடார். அவர் ஃபுல்லாக என்ன சொல்கிறது ஃபுல்லாக மைண்டில் வந்து ஸ்கிரிப்ட் ஏற்றிடுவார். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீன் பண்ணும்போது வந்து என்கிட்ட வந்து அவர் பிரதர் இது வந்து என் படத்தில் ரொம்ப பிடிச்ச சீன்ஸு பிரதர், நீங்கள் எப்படியாவது பெர்ஃபார்ம் பண்ணிடுங்க. சார் பிரதர் இவ்வளோ நாள் அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், எனக்கு இது எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு இஸ் இன் டெப்த் அண்ட் இன் டச் வித் த ஸ்கிரிப்ட். ஒவ்வொரு படிச்சுட்டு ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக படித்து மார்க் பண்ணியிருப்பார், இந்த இடத்துல இந்த ஷார்ட் வேணும். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து ஸ்கிரிப்டில் இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணியிருப்பார். அண்ட் டெஃபினெட்லி இப்போ பார்க்குற விஷுவல் பியூட்டி, விஷுவல் கிராண்டியர்லாம் வந்து உண்மையிலேயே இஸ் ஒர்க் ரியலி ஹார்ட்.
கண்டிப்பாக அவருக்கு ஒரு இன்ஷால்லா டெஃபினெட்லி ஷுட் கெட் நேஷ்னல் அவார்ட் அட்லீஸ்ட் ஃபார் திஸ். இத்தனை யானைகள் கூடவே வந்து நீங்கள் ஃபைட் பண்ணுற அந்த விஷயம் எங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரசனையாக இருந்தாலும் உங்கள் டீம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த தாய்லாண்டில் அந்த ஒரு அந்த அந்த பகுதியில் போய் ஷூட் பண்ணும்போது எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் இந்த படத்துக்கு. ஒரு ரிஸ்க் தானே அது, அத்தனை யானைகளுக்கு மத்தியில் நீங்கள் நின்று பண்ணணும் அப்படின்னும் போது எனக்கு சொல்லும் போதே வந்து இந்த மாதிரிலாம் ஆகுது. நீங்கள் எப்படி பண்ணீங்க அங்கே நின்று? ஸோ இல்லை அது ஆக்சுவலாக ரிஸ்க் தான். ஏன்னா பொதுவாக அந்த அனிமல்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ நம்ம வீட்டு நாயாக இருந்தாலும் என்ன தான் பாசம் இது கொடுத்து வளர்த்தாலும் சரி, திடீர்னு கடிச்சிரும், திடீர்னு ஸ்க்ராட்ச் பண்ணிடும், சொல்ல முடியாதுல்ல. ஸோ அது மாதிரி தான் ஒரு யானைன்னா பரவாயில்ல, 50-60 யானை ஒன்றா வரும்போது அது என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. பட் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷூட் பண்ணும்போது ஒரு நாங்கள் வந்து யானை பார்த்து பயந்தோம், யானை வந்து எங்களை பார்த்து பயந்தோம். ஸோ ஏன்னா பயந்துட்டாங்க ஃபுல்லாக. ஏன்னா தேர் நாட் ஆல்சோ யூஸ் டு இட். ஏன்னா ஒரு 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 ஃபாரினர் மாதிரி தானே நாங்கள்லாம் வந்து. டெஃபினெட்லி அவங்க வந்து பக்கத்தில் போகும்போதே இரிட்டேட் ஆகிடுவானுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்லி ஆகி ஒரு 1 வீக் அதுக்காக முன்னாடியே போய் ட்ரைனிங் அந்த இதெல்லாம் பண்ணோம் நாங்கள். அதுக்கப்புறம் கேமரா பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கேமரா பார்க்கும்போது பயந்துடுச்சு. செகண்டு வந்து ஜிம்மி எல்லாம் அதுக்கு தலைக்கு மேலே போகும்போது மேலே கத்தலாம் ஆரம்பிச்சு, பின்னாடியில் ஓட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ போகப்போ என்ன வந்து ஜிம்மி வரும்போது அவாய்ட் பண்ணியெல்லாம் போவோம். ஸோ அந்த அளவுக்கு அது ட்ரெயின் ஆகிடுச்சு. இல்லை கெட்டிங் ட்ரெயின்டு தான் விஷயம் வந்து. அனிமல்ஸோட எப்போவுமே ஒர்க் பண்ணும்போது இட்ஸ் லைக் கெட்டிங் ட்ரெயின்ட் வித் தோஸ் அனிமல்ஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமான. அப்புறம் நான் நடுவில் பூந்து ஓடுவேன், ஃபைட்டர்ஸ் எல்லாம் நடுவில் பூந்து ஓடுவாங்க, பின்னாடிலேருந்து வாழெல்லாம் தூக்கி அடிங்க நம்மளை சும்மா விளையாட்டுக்கலாம். ஸோ அது பார்த்துட்டு கேமராமேனும் கேமரா தூக்கி எங்கள் பின்னாடிலாம் ஓட ஆரம்பித்தப்போ ஒரு இடத்துல தான் அவர் ஸ்லிப்பாகி கீழே வந்துட்டார் யானைக்கு நடுவில். யானைக்கு நான் ஓடி யானை அவரை பார்த்து நின்றுச்சு அப்படியே. ஸோ அதோட அவர் அவ்வளோதான், அவருக்கு அப்போ தான் உயிர் மேலே பயங்கர ஆசை வந்துச்சு.